கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் கோவிலில் ஏராளமான நாய்கள் அங்கு சுற்றித் திரிவதாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 20க்கும் மேற்பட்ட நாய்கள் கோவில் வளாகத்தில் சுற்றித் திரிவதால் பக்தர்கள் அச்சம் தெரிவித்திருக்கிறார்கள். அறநிலையத்துறை அதிகாரிகள் பக்தர்கள் மேல் துளியும் அக்கறை இல்லாமல் செயல்படுவதாகவும் புகாரானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கோவிலுக்குள் நாய்கள் சுற்றித் திரிவதை தடுக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்களின் தரப்பிலிருந்து கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிரண் வழங்கிட கேட்கலாம். கிரண், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்துஜா. தற்போது தெருநாய்க்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் தெருநாய்க்களின் தாக்குதல்களாலும் அச்சுறுத்தல்களாலும் கடுமையாக அவதிப்பட்டு வருகின்றனர். இதனை அடுத்து தெருநாய்க்களை கட்டுப்படுத்த வேண்டும் என பல்வேறு பகுதிகளில் மக்களின் அத்தியாவசிய கோரிக்கையாக எழுந்து வருகிறது. அதேபோல் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் 3000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த ஸ்ரீ அருள்மிகு விருதாம்பிகை பாலாம்பிகை உடனுறை விருதகிரீஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது. காசியை விட வீசும் பெரியது என போற்றப்படும் இத்திருக்கோவிலுக்கு தமிழகம் மட்டுமில்லாமல் வெளி மாநிலங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நாள்தோறும் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் கோயில் வளாகத்திற்குள் 20க்கும் மேற்பட்ட நாய்கள் சுற்றி வருவதாலும் நாய்களுக்கு பயந்து பக்தர்கள் அச்சத்துடனே கோவில் வளாகத்தை சுற்றி வரும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக பக்தர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் கோவில் வளாகத்தில் நாய்கள் ஒன்றுக்கொண்டு சண்டையிட்டுக் கொள்வதாலும் பக்தர்களை அச்சுறுத்தும் வகையில் கடிக்க முற்படுவதாலும் தங்களை கடித்து விடுமோ என்ற பக்தர்கள் வெளிப்பிரகாரத்தை சுற்றுவதற்கே அச்சம் அடைந்து வருவதாக கூறப்படுகிறது. இது குறித்து இந்து அறநிலைத்துறை அதிகாரிகள் பக்தர்கள் மேல் துளியும் அக்கறை இல்லாமல் செயல்படுவதாகவும் நாய்கள் தொல்லையால் பக்தர்கள் அச்சமடைந்து வருவதை தவிர்க்க மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிரண்.